ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன இப்படி கிளம்பி ரெடி ஆகிட்டேன்னு பார்க்குறீங்களா? எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே தெரியும், ஓகேங்களா? ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம். நம்ம பாப்பாவுக்கு அபிலேஷ்க்கு வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷன். இது வந்து 2 மாதம் ஆச்சு இந்த வீடியோ எடுத்து, அதனால் எடிட் பண்ணி போட முடியல, டைம் இல்லாதனால இப்போ தான் எடிட் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் வந்து பாப்பாவும் அபினேஷும் 2 மணிக்கு கிளம்பிட்டாங்க ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு. அங்கே போயிட்டு வந்து அவங்க மேமெல்லாம் வந்து மேக்கப் பண்ணி வச்சுருப்பாங்க பிள்ளைங்கள. நாம் வந்து ஈவினிங்கே வந்து ஒரு 6 மணிக்கு தான் கிளம்புறோம். இப்போ அழகாக சேரீ கட்டிட்டு சேரீ கட்டுந்தல இதை வரையும் நான் இப்போ தான் வந்து சேரீ கட்டிட்டு அழகாக ரெடி ஆகிட்டேன். மாமாவும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக சந்தனம் வச்சு அழகாக வச்சு ரெடி ஆகிட்டாங்க. வீடு எல்லாம் பூட்டியாச்சு. இப்போ வந்து கிளம்ப போகிறோம். எங்குன்னு பார்த்தீங்கன்னா பீச் கிட்ட கம்மன் கலையரங்கம், ஓகேங்களா? அங்கே தான் வந்து ஃபங்க்ஷன் நடக்குது, ஆனுவல் டே ஃபங்க்ஷன் அவங்க ஸ்கூலில் கம்பன் கலையரங்கத்தில் போயிட்டு அங்கே போயிட்டு பார்த்தீங்களாண்ணா பிள்ளைங்களவே வந்து லாஸ்ட் வரையும் காட்டவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அழகாக வந்து ஆல்ட்ரேஷன் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க. பிள்ளைங்க வந்து நாங்கள் நைட்டு 9 மணி மட்டும் வந்து கண்ணிலே பார்க்கல. நம்ம பிள்ளைங்க எந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம். நாங்கள் போகிறக்கெல்லாம் பாப்பா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அபினேஷ் டான்ஸை தான் நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய் பார்த்தீங்கன்னா பசிக்குதுங்க எனக்கு, வாங்க ஏதாவது போய் வாங்கிட்டு வரலான்னு போய் பார்த்தா அங்கே வந்து பாப்கார்ன் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டே இருந்தாங்களா. எல்லாருக்குமே வந்து அங்கே வரங்களுக்கெல்லாம் பாப்கார்ன் வந்து சும்மா தருவாங்க எல்லாருக்குமே. அதனால் வந்து நான் வந்து ஒரு 3-4 வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அப்புறமா பசிச்சுட்டே இருக்கும் போதெல்லாம் அப்பப்போ எடுத்து தின்னுட்டே இருந்தேன். நான் என்ன அப்படி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு மாமா வந்து கேட்டாங்க. பசிச்சா வேறு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட முடியும்? அப்படி தான் சாப்பிட முடியும். இவங்களா வந்து 4 பேர் முன்னாடி சாப்பிடவும் கூடாது, அமைதியாக உட்காந்துட்டு இருக்கணும். இவங்களுக்கு வந்து வெஸ்டேஜ் ப்ராப்ளமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து அவங்க ஸ்கூல்லே வந்து ஒரு காமெடி படுத்தினாங்க. காமெடி தான் ஓடிட்டு இருக்குது. இப்போ டான்ஸ் எல்லாம் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸாக நல்லாவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரோட டான்ஸுமே. எங்கள் அபி வந்து நைட்டு 8:30 தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தான் ஆட. அபி வந்து நைட்டு 8:30 தான். இவங்கெல்லாம் வந்து 6th ஸ்டாண்டர்ட், இவங்க ஆடுறங்கெல்லாம். அதுக்கப்புறம் போய் திரும்பவும் போய் வெளியில் போயிட்டு ஒரு பாப்கார்ன் மாமா வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம வெளியில் போயிட்டு திரும்ப வந்து போய் இன்னொரு பாப்கார்ன் வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்கள், இதுதான் வந்து அபினேஷ் வந்து கிளாஸ்மேட், ஓகேங்களா? இதை வராங்க இருங்க. இதுதான் வந்து எங்கள் பையனோட கிளாஸ்மேட். இவங்களோட டான்ஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன், வேறு எதுவுமே பார்க்கவே முடியல. சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம போந்தே வந்து 5 மணிக்கு தான், 4 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து லிவிஷா. ஆனால் பாப்பா எங்கே இருக்குது என்ன ஏது நம்மளால் பார்க்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். அழகாக மேக்கப் பண்ணிட்டு இருந்துருக்குறாங்க. ஆனாலுமே வந்து நம்ம வந்து பிள்ளைங்கள வந்து வீட்டில் வந்து ஜுட்டு இல்லாமல் அப்படி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அங்கே போயிட்டு அழகாக வந்து ஜுட்டெல்லாம் வச்சு நீட்டாக முடி வச்சு அழகாக மேக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க பாப்பாவை. அதனால் வந்து எனக்கு எங்கே தான் இருக்குதுன்னு தெரியல இந்த கூட்டத்தில். பாப்பா பாரு, இந்த டான்ஸில் தான் பாப்பா எங்கேயோ இருக்குது, நம்மளுக்கு தெரியல, கண்டுபிடிக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து பாப்பா எல்லாருமே வந்து உள்ளார கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 10 மணிக்கு தான் வெளியில் அனுப்புகிறோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்கள்லாம் வந்து வெளியில் வந்துட்டாங்க, கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பாப்கார்ன் எனக்கு இன்னும் வேணும் போய் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து கையில் இன்டர்வெல் விட்டுட்டாங்க. அதனால் வந்து வெளியே வந்து உக்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். மூலியில் போய் உக்காந்துட்டேன் பாப்கார்ன் சாப்பிட. இவங்க வாங்கிட்டு வந்து தருவாங்க, நான் வந்து உக்காந்துட்டு சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே அது வந்து பாப்கார்ன் தான் விற்கிது அந்த இடத்துல, வேறு எதுவுமே இல்லை. போகணுன்னா வெளியில் தான் நம்ம போகணும் எல்லாமே சாப்பிட. ஐஸ்கிரீம் எல்லாம் கிடைக்கல எங்களுக்கு, பாப்கார்ன் மட்டும் தான் கிடைச்சிச்சு போன டைமுக்கு. இன்னொன்று வேணும்னு சொல்லிட்டு மாமா வந்து கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக நிறைய போட்டி பசங்கள்லாம் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. நிறைய டான்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி நம்ம பசங்களாம் வந்து இப்போ வந்து நிறைய ஸ்டேஜ் டான்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம செய்யும்போது அவங்களுக்கு ஒரு தயக்கம் இல்லாமல் ஸ்டேஜ் ஏறுவாங்க. அதை இப்போ வந்து செய்யணுன்றதுக்காக நாங்களும் செஞ்சோம். நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரிலாம் செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நம்ம வீடியோக்கு எப்போவுமே லைக்கிங் வர மாட்டேங்குது, கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். இதுதான் அபினேஷ் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் இருக்கான், இந்த டான்ஸில் தான் இருந்தான். பாப்பாவோட டான்ஸை நாங்கள் பார்க்கவே முடியாமல் போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். முக்கியமாக லைக் பண்ணிவிட்டு போங்க. ஓகே, பாய்.